பக்கா டேஸ்ட்டில் பருப்பு தால் பார்க்கலாம். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். செய்யறதும் 10 நிமிஷம் கூட ஆகாது. செம்மையாக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு சிறுபருப்பை ஊற வச்சுக்கோங்க. கைப்பிடி ஃபுல்லாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை இப்போ நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 6-7 போல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு சிறுபருப்புக்கு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் போல் விட்டுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மசிச்சுக்கோங்க. நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். நல்லா மசிச்சுக்கோங்க. பருப்பு அங்கங்கே லேசாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவும் மசியாமல் கொஞ்சம் பார்த்து. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகா ஒரு 6 போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்டன் ஆனதுக்கப்புறமேட்டா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ குக்கரையும் ஒரு வாட்டி அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாமல் பார்த்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டா கொத்தமல்லி கைப்படி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுமே சர்வ் பண்ண வேண்டியதான். செம்மையாக இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டக்கராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.